வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. நண்பர்கள் அனைவருக்கும் 77வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரங்க. அது தவிர இன்றைக்கி ஒரு 3 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல கீழ திருப்பதியில் உள்ள எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இன்றைக்கி வியாழக்கிழமை, தேதி இன்றைக்கி 15. வியாழக்கிழமைனாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வியாழக்கிழமை அன்றைக்கி ஈவினிங் உள்ள ஸ்லாட் டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. நாளைக்கு காலையில், அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் உள்ள ஸ்லாட்டு டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை அபிஷேகம் நடக்கிறதுனால அன்றைக்கி காலையில் பொது தரிசனமே கிடையாதுங்க. காலையில் 9 மணிக்கு மேலே தான் தரிசனமே ஆரம்பிக்கும். அதனால் விடிய காலையில் கொடுக்குற டோக்கன் எதுவுமே வியாழக்கிழமை காலையில் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. வியாழக்கிழமை அன்றைக்கி ஈவினிங் உள்ள டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 12,000 டிக்கெட்லேருந்து 15,000 டிக்கெட் வரைக்கும் இன்றைக்கி ஈவினிங் 3 மணிலேருந்து இரவு 10 மணிக்கு உள்ள ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற சீனிவாசம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசம், அப்புறம் அலிப்பேரி நடப்பாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுப்பாங்க. 4:30 மணிக்கு இதை எடுத்து பார்க்கும்பொழுது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லைங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு வேலைக்கிழமை இப்படி தான் இருக்குது. 4 மணி 4:30 மணிக்குள்ளார கவுண்டர் முடிஞ்சு எல்லா டோக்கன் முடிஞ்சிருது. அதோட கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இனிமேல் எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்காதுங்க. நாளைக்கு காலையில் தான் கிடைக்கும். இது ஒரு முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரேக் ஆகிறதுனால திருமலையில் கூட்டம் அதிகமாகிடுதுங்க. இப்போ நேற்று காலையில் என்ன ஆச்சுன்னா, காலையில் 5:30 மணி 6 மணிக்கெல்லாமே கவுண்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா டிக்கெட்டும் முடிஞ்சிருச்சு. நேற்று கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது. நேற்று ஈவினிங் உள்ள டிக்கெட்டு, இன்றைக்கி காலையில் தரிசனம் பார்க்குற டிக்கெட்டு எல்லாமே நேற்று காலையில் 6 மணிக்கு முடிஞ்சிருச்சுங்க. கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆனதுனால 6 மணிக்கு மேலே திருப்பதிக்கு வந்து டோக்கன் வாங்க வர்ற பக்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அடுத்தது சாமி தரிசனம் பண்ண போயிடுவாங்க. ஒரு நாள் பூரா வெயிட் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் சாயங்காலம் தான் தரிசனம் பார்க்க முடிகிற மாதிரி வெயிட் பண்ண மாட்டாங்க. உடனே கிளம்பி சுவாமி தரிசனத்துக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி நேற்று காலையில் 6 மணிலேருந்து டோக்கன் இல்லாமல் போனதுனால டேரெக்டாக எல்லாருமே சுவாமி தரிசனத்துக்கு போயிருப்பாங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக கூட்டம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கே கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. 4:30 மணிக்கு பார்க்கும்போது எதுவுமே அவைலபிள் இல்லை. இப்போ 4:30 மணிலேருந்து திரும்ப இன்றைக்கி பகல் பூரா திருப்பதி வர பக்தர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா டேரெக்டாக சாமி தரிசனத்துக்கு போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு நேற்று ஒரு 20,000 பேர் எக்ஸ்ட்ராவாக, இன்றைக்கி ஒரு 20,000 பேர் எக்ஸ்ட்ராவாக திருமலைக்கு போனாங்கன்னா அப்போ கூட்டம் ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி 12ஆம் தேதியே வந்து அதிகமாக தான் இருந்ததுங்க. இதில் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 73,000 பேர் சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி 31 கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாக இருந்தது. வெளியில் அவுட்டர் லைனில் நிற்கல, பட் 31 கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல்லாக இருந்தது. சாமி தரிசனத்துக்கு 18 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் டைம் போட்டிருக்காங்க. இப்போ நேற்றையும் அதிகமாக தாங்க ஆயிருக்கும். பட் இன்றைக்கும் நாளைக்கும் திரும்ப அதிகமாகும். அது தவிர இன்றைக்கி சுதந்திர தினம், கவர்மெண்ட் ஹாலிடே. இது தொடர்ச்சியாக வந்து வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாள் லீவு போட்டு பக்தர்கள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் இன்னும் ஒரு 4 நாளைக்கு திருமலையில் ஹெவி க்ரௌடாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரீ தர்ஷனுக்கு போகிறவங்க 24 மணி நேரம் காத்திருந்தால் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். கீழே நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு மேலே போனீங்கன்னா ஓரளவு அந்த டயத்துக்கு மெயின்டைன் பண்ண முடியும். இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக டேரெக்டாக போனீங்கன்னா 24 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சமயத்தில் சனி, ஞாயிறுலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் அவுட்டர் லைன் நிற்கிற அளவு கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது 2வது விஷயம். அடுத்தது 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு அங்கப்பிரதட்சணை கோட்டா கூடுதலாக ஒரு 250 டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு அங்கப்பிரதட்சணை பண்ணுறதுக்குங்க. 17ஆம் தேதி அங்கப்பிரதட்சணை பண்ணுறதுக்காக 16ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு ஒரு 250 டிக்கெட்டுக்கான ஆன்லைன் கோட்டா ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கப்பிரதட்சணை பண்ணுறது நிறைய பேருக்கு வேண்டுதலாக இருக்கலாம். இல்லை அங்கப்பிரதட்சணை பண்ணிவிட்டு அதன் மூலமாக சாமி தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா 17ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் அங்கப்பிரதட்சணை பண்ணுறதுக்கான டிக்கெட்டு 16ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. வேணுங்கிறவங்க அதை பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க. ஒரு தடவை ஃபோனில் லாகின் பண்ணி எடுத்திங்கன்னா 2 பேர் வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்க முடியும். இது வந்து முழுக்க ஃப்ரீ டிக்கெட்டு. அதனால் இது 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இது ஒரு நாளைக்கு 750 பேர், ஒரு மாதம் பூரா பண்ணுறதுக்கே 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடுது. இது ஒரே ஒரு நாள், அது 250 டிக்கெட் தான். கரெக்டாக பிளான் பண்ணிங்க. மதியானம் 12 மணிக்கு 16ஆம் தேதி மதியானம் 12 மணிக்கு ஓப்பன் ஆகுது. 17ஆம் தேதி காலையில் அங்கப்பிரதட்சணை பண்ணுறதுக்கான டிக்கெட்டு. இது 2வது விஷயங்க. அடுத்தது 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதத்துக்கான புக்கிங் டேட் எல்லாமே அறிவிச்சிட்டாங்க. நவம்பர் மாதம் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு, அங்கப்பிரதட்சணை பண்ணுறதுக்கு, சீனியர் சிட்டிசன், 300 சிறப்பு தரிசனம், அக்காமடேஷன், இது எல்லாத்துக்குமே டேட் அறிவிச்சாச்சு. அதற்கான வீடியோ இன்றைக்கி ஈவினிங்லேருந்து ஒன்று ஒன்றா போட ஆரம்பிக்கிறேன். நவம்பர் மாதம் தீபாவளி அக்டோபர் 31ஆம் தேதி முடியுதுங்க. திருமலையில் பண்டிகைகள் வழக்கம் போல் ஒரு மாதம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ போடும்போது எந்தெந்த நாள்களில் பண்டிகைகள் வருது, எந்தெந்த நாளில் விடுமுறை நாட்கள் வருதுங்கிறத சேர்த்து சொல்கிறேன். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. இந்த மாதிரி திருமலா திருப்பதி நியூஸ் அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.